எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு, சந்தோஷத்தில் ஆடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஏறி 130 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோவில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஏறின மாதிரியே காமிக்கல. உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் எப்படி அப்படின்ற நிலவரத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்ல எங்களுக்கு நஷ்டம் இல்லை, அதுவே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் பல நண்பர்களுக்கு லாபம் என்பது பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்ல வர்றாரு, பல நாட்களுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஒரு கபி இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது லாபத்துக்கு இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. அதாவது முதல்ல -10% இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 40% பக்கம் லாபத்தில் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் பிடிச்சி வித்து விட்டுட்டேன், ரொம்ப குஷி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாப்ல. சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தோம், நம்ம நிலைமை ரொம்பவுமே மோசமா இருந்தது. கடைசியில பார்த்தா இப்ப லாபத்தை புக் பண்ணிட்டு வீட்டம்மாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிட்டோம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோம். இது எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த சமயத்தில் இன்னொரு நண்பருமே ஒரு மனக்கணக்கு போட்டிருக்காரு. அவருடைய கணக்கு கரெக்டா போயிடுச்சு. அதாவது கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவங்களுடைய கார்பரேட் ஆக்ஷன் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணிட்டு இப்போ 25,000 ரூபா பக்கம் நான் லாபம் பண்ணிட்டேன், என் பணத்தை பூரா எடுத்துட்டேன், இருக்கிற லாபத்துக்கு மட்டும் அதில் கிடைக்கக்கூடிய ஷேர்களை ஒரு ஃப்ரீ ஷேராக விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு 25,000 ரூபா பக்கம் லாபம் சம்பாரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நண்பருக்குமே கிட்டத்தட்ட 80,000 ரூபா லாஸ்ல இருந்து இப்போ 1,000 என்பது லாபத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எல்லாருக்குமே பெரும்பாலான ஆட்களுக்கு மார்க்கெட்ல சந்தோஷமா லாபம் என்பது வந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, எனக்குமே சில லட்சங்கள் அல்லது அந்த ஆயிரங்கள் வரைக்கும் கூட கொஞ்சோண்டு மார்க்கெட் கீழே இருந்து ஏறி வந்ததுனால லாஸ்ல இருந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ நிறைய மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரே கபி ஒரே குஜாலா போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ஆள் ரிலையன்ஸ் தான். சமீபத்தில் கூட அவன் ஜெட்டு வேகத்தில் ஏறி வந்த பொழுது தான் நம்மளுடைய மார்க்கெட் ஏறிச்சு. மறுபடியும் அவன் என்னைக்கு நீட்டிப்படுத்த மேனிக்கு ரொம்பவுமே சைடுவேஸாக இந்த ஒரு மாதம் இருக்கோ, இந்த ஒரு மாதம் நம்மளுடைய மார்க்கெட்டும் ரொம்பவுமே சிரமமாக இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் மேலே ஏறக்கு இந்த ரிலையன்ஸ் ஒரு காரணம். கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் தனியாளாக இவன் மேலே ஏற்றி விட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஜேபி மார்கன் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலையன்ஸினுடைய லாபங்கள் அவங்களுடைய P&L எல்லாம் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுடைய கமெண்ட்டுகளை சொல்கிறாங்க. எது எப்படியோ எங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஏறுறதுக்கு மறுபடி இன்னொரு முறை ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே போய் கீழே விழுந்தியே மறுபடி உள்ள வந்து எங்களை காப்பாத்துவியா அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. அதாவது இந்த கேபிஆர் மில் அப்படின்ற பங்கு சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி மே மாசத்தினுடைய தொடக்கத்துல ஏதோ ஒரு காரணம் அந்த பங்குல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால பல வகையான ட்ரேட் நடந்ததுனால ஒரே நாள்ல உச்சம் அதே மாதிரி வீழ்ச்சி அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தான். அந்த இடத்தை தாண்ட முடியாம பல நாட்களா சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் உள்ள வருவியா, உள்ள வந்து எங்களை சந்தோஷப்படுத்துவியா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் அதை பார்த்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 1.5% டிவிடெண்ட் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஒரு பெரிய வீழ்ச்சி என்பது இல்லாமல் ஒரு மாதிரி வளர்ச்சியை 207 கோடி என்பதை லாபம் காமிச்சிருக்காங்க. இப்போ 4 நாள் கழிச்சு சமீபத்தில் தான் இவனுடைய பழைய ஹைட் அப்படின்றது வந்தான். இதுக்கு முன்னாடி 350 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 300 வரைக்கும் போயிட்டு இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் 350 வரைக்கும் போனவன் தான். 4 நாள் கழிச்சு எடுத்து பார்க்குறோம், கிட்டத்தட்ட அப்படியே பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கான். பல ட்ரேடர்கள் இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏப்பா நீ இப்போதானப்பா பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்து 4 நாள் கழிச்சு உன்னை எடுத்து பார்க்குறோம், கடைசியில் பார்த்தா டொயங்கின்னு கீழே விழுந்திருக்கியே அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு ஒரு மாதத்தினுடைய லோல போய் விழுந்த பங்குகளில் இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு ஒன்றா இருக்கு. இனி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருவேளை இந்த எஸ்ஐபி போன்றவங்கெல்லாம் வந்து இந்த பங்குல ஏதாவது எஸ்ஐபி போடும்பொழுது அவங்களுக்குன்னு கீழே டெய்லி கீழே போய் அவங்களுக்கு மட்டும் நல்ல ரேட்டாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பிளான் பண்ண எஸ்ஐபி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி திரும்பி ஏறுமா அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது ஒரு மாசத்தினுடைய லோல வந்து விழுந்திருக்கு.
இந்த பங்கு திரும்பவும் தன்னுடைய 52 வீக் ஹை அரௌண்ட் 400 ரூபாய் என்ற இடத்துல போய் மறுபடி போகுமா அல்லது மறுபடியும் கீழே ஒரு 250 ரூபாய்க்கு இன்னுமே சீப்பான ரேட்டுக்கு கீழே வந்து விழுகுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு கார்மெண்ட்லாம் நிறைய பேர் ஈரோட்டில் அப்படி இப்படின்னு போய் வாங்கி விற்கிறவங்களே 30% 40% வைக்கிறாங்க. அப்போ மேனுஃபேக்சர் பண்ணி பல்காக விற்கிறவங்க எப்படி ஒரு 20% பக்கம் வச்சு விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறவங்களுடைய மார்ஜின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக 17 to 18% அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவங்களுடைய குவார்ட்டரில் பெருசாக எந்த விதமான சேஞ்சும் இல்லை. 54 கோடி 54 கோடின்னு 3 முறை ஒரே ரிசல்ட் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு இவன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டரில் 51 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு வெட்டுக்கிளியாக இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தான். இப்போ மறுபடியும் சமீபத்தினுடைய லோக்களில் வந்து இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்து விழுந்திருக்கு. அடுத்தது இனி இவன் என்ன செய்ய போறான்? மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை போய் தொட போறானா அல்லது புதிய வீழ்ச்சி என்பதுக்கு போக போறானா அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கள் மேனேஜர் ஒருத்தர் சொல்லுவார், எப்போவுமே வந்து சப்போர்ட்டில் பிடிக்க கற்றுக்கிட்டா அது இறங்குற மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டான மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நிலச்சி நின்று விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2 சினாரியாலையுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சினாரியா தான் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்ற ஒரு பங்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சமீபத்தில் ஒரு மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே இருந்தான். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் போய் விழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஏறுறது, அப்புறம் குறிப்பிட்ட சப்போர்ட்டில் போய் விழுந்துட்டு கொஞ்சூண்டு ஏறுறது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து திரும்பிட்டான். அப்படி திரும்பினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே அவனால் நிற்க முடியல. மறுபடியும் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, மறுபடியும் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருந்தாலும் அது ரொம்பவுமே இப்படி இருக்கிறதுனால சொல்ல முடியல. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான்னாக்கா, மறுபடியும் ஒரு முறை கீழே விழுந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணால் அப்புறம் மறுபடியும் கீழே விழுகிறான்னு கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்போ தற்போதைக்கு ஒரு ஃபாலிங் சப்போர்ட் லைன் அப்படின்ற இடத்துல வந்து இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. இந்த பங்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. 0.13% இருக்குது. இதெல்லாம் கடன் இல்லாத கம்பெனி தான். அதே சமயம் இது வந்து இதனுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. சமீபத்தில் இவன் பண்ணியிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எப்போவுமே அவன் ஏவரேஜாக பண்ணக்கூடிய அந்த 85 கோடி 90 கோடி 92 கோடி அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கான். அந்த காலத்தில் நல்லா தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தான். அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 4-5 குவார்ட்டர் அவனால் பெரிய லாபம் என்பது எட்ட முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த பங்கு பழையபடி தன்னுடைய 52 வீக் ஹையை போய் தொடுமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தகவல், நிறைய பேர் போய் மேலே போய் நான் பிரேக் அவுட்டில் பெரிய, அதாவது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கையில கொண்டே நஷ்டத்தில் விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கையில மேலே போய் வாங்கிட்டு அப்புறம் உச்சாணி கொம்பில் வாங்கிட்டோமேன்னு அவஸ்தைப்படுவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்போ இந்த சமயத்தில் போய் மேலே போய் ஒரு உச்சாணி கொம்பில் வாங்கிட்டு கீழே இறங்கும்போது யாரா ஸ்டாப் லாஸ் போடுறது, மனசு வலிக்குதே அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கினாலும் இறங்குவான், அல்லது அங்கேருந்து ஏறினாலும் அவங்களுடைய லக்கு தான் வச்சுங்களேன் ஒவ்வொருத்தருடைய இது. அப்போ இந்த சமயத்தில் இப்படி உச்சாணி கொம்பில் போய் பிரேக் அவுட் ஆகிறத பிடிக்கிறது நல்லதா, அல்லது கீழே இருந்தே என்னைக்காவது ஒரு பிரேக் அவுட் ஆகும் பொழுது ஸ்டாப் லாஸ் போடுறது திடீர்னு ஒருத்தருக்கு பயம் வருதுன்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு இந்த கான்கர்ட் பயோடெக் அப்படின்ற ஒரு பங்கை பாருங்களேன். இப்போ பல பங்குகள் வந்து பெரிய கேண்டில்னு ஒன்று போடுறான்னு வச்சுங்களேன், ஏதோ அவனுக்கு நியூஸ் வருது, அல்லது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்குது, அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால் ஹையும் சரி லோவும் சரி பெரிய லெவலில் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த லெவலுக்கு மேலே தாண்டும் பொழுது பல ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்க, சரி இவன் நல்லா போயிடுவானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 10 பங்குகள் இந்த மாதிரி பெரிய கேண்டில் போட்டான்னா எவனாவது ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரி நல்லா கிளியர் டைரக்ஷன் எடுக்கிறானு. அப்போ அந்த டைரக்ஷனை மேலே பார்க்குறத கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட கீழே கான்சன்ட்ரேட் பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க.
ஏன் அப்படின்னா இந்த கான்கார்ட் பயோடெக் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் திடீர்னு அந்த பங்குல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள, அதனால ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டான். அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் அதை தாண்டவே இல்லை. அப்புறம் திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள் தாண்டுனா அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20% பக்கம் ஏறி இருக்கான். ஸோ அந்த மாதிரி மைண்டு வீக்காக இருக்கிறவங்க மேலே உச்சாணி கொம்பில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க சில பேர்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்படி போய் மாட்டிக்கிறத விட அதே கான்செப்ட் ஏதாவது கீழே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸு கிடைக்குதான்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். அடடா உனக்கு தான்ப்பா எங்கேயோ மச்சம் இருக்குது, உனக்கு மட்டும் அடிக்கடி ஆர்டர் தகவல் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த பிஎல் அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் 200 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 400 ரூபா ரேஞ்சில் இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2323 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இவங்களுடைய ஆர்டர் புக் என்பது மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிபிசிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, இதை ட்ரேடர்கள்லாம் என்ன நினைக்கிறதுனே ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. அதாவது தன்னுடைய பழைய ஹை, போன வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் வந்துட்டான். சரி ஓகே, அப்போ இப்போ ஒரு மாசமா நீ சும்மா இருக்க, அப்போ ட்ரேடர்கள்லாம் இதை பற்றி என்னதான் நினைக்கிறது அப்படின்ற கீழே அவங்க கைவசம் பல ஆயுதங்கள் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டான்ல, அப்போ இதில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் பல கான்செப்டுகள் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கும் சில லாபங்கள், போர்ட்ஃபோலியோ என்பது லாபத்தில் வரும்பொழுது உங்களுக்கும் பல ஆயுதங்கள் இருந்ததுனா தான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இல்லைன்னா இந்த பிபிசியிலே ஒரு காலத்தில் என்ன தெரியுங்களா பண்ணால், ஒரு பெரிய டிவிடெண்ட் ஒன்று கொடுத்தா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு டிவிடெண்ட் கொடுத்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறினான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 350 ரூபா பக்கத்தில் வந்திருக்கான். ஸோ 500 ரூபா இருந்தானோ, 500 ரூபா இருக்கையில் 50 ரூபாயோ என்னமோ ஒரு பெரிய டிவிடெண்ட் கொடுத்தா, அல்லது 400 ரூபா இருக்கையில் 50 ரூபா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவ்வளவு பெரிய டிவிடெண்டை கொடுத்ததையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீண்ட கால முதலீட்டாளர்கள். அதுக்கப்புறம் அந்த பங்கு கீழே போகையிலும் எப்படியும் அக்குமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த பங்கு மேலே வந்தோடனே அந்த டிவிடெண்டும் லாபம், இவ்வளவு நாள் அவன் கொடுத்த மற்ற டிவிடெண்டுகளும் லாபம். இப்போ மறுபடியும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கீழிருந்து மேலே வந்துருச்சுன்னா அப்புறம் அதுவும் லாபம். ஸோ இப்படி தான் பல ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மார்க்கெட் தகவல்களை சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆயுதம், அந்த தகவல்களை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆயுதம், அது கீழே போச்சுன்னா அதை எப்படி தடுத்து விளையாடுறது, ஒருவேளை மேலே போச்சுன்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பல்வேறு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு விளையாண்டிங்கனாக்கா எதிர்காலத்தில் நீங்களும் பெரிய ஆளாக பயங்கரமான லாபம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பயங்கரமான ஆளுங்க அப்படின்ற மாதிரி பேர் எடுத்துருவீங்க. நண்பர்கள், இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு மாதிரி சமீபத்தில் கொடுத்தவனும் இல்லை எடுத்தவனும் இல்லை அப்படின்ற மாதிரி 3000 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் போயிட்டான். எப்படி இருக்கும் மனசு? அப்புறம் மறுபடியும் இப்போ 1000 ரூபாயிலிருந்து 2350 ரூபா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான்னாக்கா 13% என்பது ஏறி இருக்கு. சமீபத்தில் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே நாளில் ஒரு 13% அப்படின்றது நடக்காது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு அதில் நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் கீழே லோ ப்ரைஸ் மேலே ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேண்டிலாக இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் சமீபத்தினுடைய ரேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அப்போ இனி பெரிய கேண்டில் அப்படின்னு போட்டுட்டாவே இனி அடுத்தடுத்த நாட்களில் நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, இப்படி ஏதாவது மேலே போகுமான்னு பார்ப்பாங்க, அல்லது கீழே ஏதாவது வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே போகுமான்னு பார்ப்பாங்க, அல்லது இந்த சைடுவேஸ்குள்ளேயே ஆடுவானா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பங்கு எந்த இடத்துலேருந்து திரும்பிச்சு, இப்படி கீழே போய்கிட்டே இருந்தான்ல, அப்போ இது எந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த இடத்துலேருந்து திரும்பி இருக்கான், அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியுது. ஆனால் லைவில் எப்படின்னாக்கா அதுக்கு நிறைய பேர் பல வழிகள் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று எவ்வளவு பர்சன்டேஜ் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சில பேர் பார்க்குற ஆளுங்க இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இவன் தன்னுடைய உச்சியிலிருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கியிருக்கான், சில பேர்லாம் 50% அல்லது 60% இறங்குதான்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த பங்கில் நீங்கள் துல்லியமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% என்பது இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100%க்கு மேலே ஏறி இருக்கான் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தடு சில பேர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருக்கிறதுலே பவர்ஃபுல் மெத்தட். இன்னொன்று என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அது வந்து இப்படி பேட்டர்ன் வச்சு பார்க்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன், அப்படி இல்லைன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். அந்த மாதிரி பல மெத்தடுகளை யூஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கலாம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு கோட்டை போட்டு பார்த்தா கூட சரி ஓகே, இந்த இடத்துக்கு மேலே அவனும் கிட்டத்தட்ட 1286க்கு மேலேயே பிரேக் அவுட் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி சில பேர் கண்டுபிடிப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து ஏதாவது இங்கே பார்த்தீங்களா திடீர்னு இங்கே ஒரு பேட்டர்ன் விழுந்திருக்கு, ஃபுல் க்ரீன் கேண்டில் என்பது ஒரு லோ பக்கத்தில் விழுந்திருக்கான், அதுக்கப்புறம் அந்த லோ உடையவே இல்லைன்னு அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இன்னுமே எத்தனையோ மெத்தட் தெரியலாம். ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல் மெத்தட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இந்த மாதிரி பர்சன்டேஜ் பேசிஸில் சரி ஓகே டாப்லேருந்து இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கானா ஒரு 50% காலி ஆயிடுச்சா, அப்போ இங்கே வாங்கினவங்கலாம் கும்பா பாட்டு பாடிட்டு வேறு வழி இல்லாமல் என்னத்தையாவது ஒன்று பண்ணுவாங்க, ஷார்ட் கவரிங் பண்ணலாம், அல்லது திடீர்னு நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பார்கெயின் ஹண்டிங் அப்படிம்பாங்க. இவ்வளவு தூரம் விலைவாசி குறைஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி பார்கெயின் ஹண்டிங் கான்செப்ட்லாம் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பங்கு கீழே விழுந்துட்டு திரும்புறதுல பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜை கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு இதுவும் ரொம்ப குறைவான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஆனால் இவன்கிட்ட கடன் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய பங்கு திரும்பி தன்னுடைய 52 வீக் ஹையை வந்து தொட்டுருச்சுன்னா அது ஒரு சரித்திரமாக தான் பார்க்கப்படும். செய்வீர்களா அப்படின்னு செஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் எடுத்து பார்க்க வேண்டியது தான். நண்பர்களே, மிக மிக முக்கியமான தகவல், இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஒரு பங்கு ரொம்ப நாளாக முதலீட்டாளர்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இவன் இப்படி ஒரு குடைச்சலை யாருமே பார்த்துருக்கவே முடியாது. இங்கேயும் கூட ஒரு இடம் போயிருக்கான், இப்படியே ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2025 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டாமல் இருந்தான். இப்போ சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கான். சோபா வந்துட்டியாம்மா, நீயும் நடுக்கிணறுக்கு வந்துட்டியா, நீ அடுத்தது என்ன பண்ண போற அப்படின்னு எங்களுக்கு தெரியலையேம்மா அப்படின்ற மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டை சேர்ந்த சோபா அப்படின்ற நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம். அதெல்லாம் 2000 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து இதுவும் இப்போ நடுக்கிணறுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கம்.